ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து 3 விஷயத்த பத்தி பேசப் போறோம். முதல் விஷயம் வந்து டெஸ்டினிங்கிறது. டெஸ்டினி இல்லைன்னா விதின்னு சொல்றது. அந்த விதியை நம்மளே நம்ம எழுதிட்டு வரோமா, இல்ல இறைவன் எழுதி கொடுத்துருக்கானாங்கிறது நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து ஃப்ரீ வில்ங்கிறது. நம்மளே சுயமா முடிவெடுத்து நம்மளே எல்லாம் பண்றது. மூணாவது வந்து கர்மா. இந்த ஃப்ரீ வில்லை வச்சுட்டு நம்ம பண்ற வேலைகள் எல்லாம் கர்மால வரும். இது மூணும் எப்படி நம்ம வாழ்க்கையில டெய்லி வந்து விளையாடுதுன்னு பார்ப்போம். முதல்ல டெஸ்டினி. டெஸ்டினிங்கிறது விதி. விதினா என்ன? நம்ம எங்க பிறந்திருக்கோம், யாருக்கு பிறந்திருக்கோம், என்ன மாதிரி சூழ்நிலையில பிறந்திருக்கோம், என்ன மாதிரி எல்லாம் வரம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், எல்லாமே நம்ம விதி தான். அடுத்தது வந்து ஃப்ரீவில். ஃப்ரீவில்ங்கிறது நம்ம வந்து நம்ம கையில என்ன இருக்குது, நம்மளால சொந்த முயற்சியில என்னென்னலாம் பண்ண முடியும். ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ வில் கொடுத்துருக்கான். நம்ம பிறக்கும் போதே நமக்கு வந்து இந்த டெஸ்டினியும் இருக்குது, ஃப்ரீ வில்லும் இருக்குது. ஒரு நிமிஷமும் நமக்கு ஃப்ரீ வில் இருக்குது. நம்ம டெஸ்டினியும் சரி, நம்ம ஃப்ரீ வில்லும் சரி, நம்ம வந்து ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைஞ்சு இருக்குது. இந்த ஃப்ரீ வில்லை வச்சுட்டு நம்ம பண்ற வேலைகள் எல்லாமே கர்மால வரும். கர்மாங்கிறது 3 டைப் இருக்குது. கர்மாங்கிறது நம்ம வந்து யோசிக்கிறதும் நம்ம கர்மால வரும், நம்ம பேசுற வார்த்தைகளும் கர்மால வரும், நம்மளோட செயல்களும் கர்மால வரும். ஸோ நம்ம பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். யோசிக்கும் போதுமே நம்ம கொஞ்சம் கவனமா தான் யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம செயல்கள் இது ரெண்டையுமே சார்ந்து இருக்கிறது. நல்லா கரெக்டா யோசிச்சோம்னா கரெக்டான வார்த்தைகள் வரும், கரெக்டான செயல்களும் வரும். அதே மாதிரி நம்ம தப்பா யோசிச்சோம்னா தப்பான வார்த்தைகளும் வரும், தப்பான செயல்களும் வரும். இது எல்லாமே நம்மளோட விதியில போய் அப்புறமா சேரும். இது ஒரு சைக்கிளா வந்துட்டே இருக்கும். நம்ம அப்புறம் இந்த இதெல்லாம் ஆஹ் கெட்ட கர்மா எல்லாம் முடிக்கிறதுக்கு நம்ம திருப்பி பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து அது ரொம்ப கவனமா இருக்கிறோம். சரி, நம்ம இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். விதினா என்ன, டெஸ்டினினா என்ன. இந்த டெஸ்டினிங்கிறது எல்லாரும் நம்ம சொல்றாங்க ஆண்டவன் கொடுக்கிறது, ஆண்டவன் கொடுத்த வரம் தான். ஆமா, இது ஆண்டவன் கொடுத்த வரம் தான். ஆனா ஆண்டவன் முழுக்க அவராம் கொடுக்கல. நம்மளே நமக்காக எழுதிக்கிட்ட விதி தான் அது. ஆண்டவன் வந்து சரி ஆகட்டும்னு ஒரு அனுமதி தான் கொடுக்குறான். நம்மளே நம்மளாக எழுதிக்கிட்ட விதிங்கிறது என்ன? நம்ம பண்ற செயல்கள் கர்மா வந்து அதை வந்து ஃப்ரீவில்ல நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் வந்து அது டெஸ்டினியா மாறுது. டெஸ்டினியா மாறும்போது அது வந்து நம்ம வந்து அப்புறம் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப நமக்கு வந்து ஃப்ரீவில் சரியா, நம்ம வந்து சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க வந்து நம்ம படிக்கணும். நம்மளோட நோக்கம் என்ன? படிக்கணும். அதுக்காக நம்ம அங்க போய் சேர்றோம். ஆனா அது என்ன ஆகுது, அங்க போய் சேர்ந்து மத்த பிள்ளைங்களோட இருந்து நம்ம வந்து படிக்காலும் படிக்கலாம், இல்லைன்னா படிக்காம அப்படியே மத்த பிள்ளைங்களோட இருந்து சேர்ந்து ஒரு அப்படியே போயிடலாம். நம்மளால படிக்காமலேயும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகலாம். இல்ல மத்த பசங்களோட சண்டை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். அது நம்மளோட ஃப்ரீ வில். ஆனா நம்மளோட ஃப்ரீ வில் இதுவும் இருக்குது. ஒழுங்கா சேர்ந்து டீச்சர் சொன்னபடி கேட்டு படிச்சு பாஸ் பண்ணி வெளியிலயும் வரலாம். ஸோ இது இப்ப ரெண்டுமே நம்ம கையில இருக்கு. நம்மளோட விதி என்ன? நம்ம அம்மா அப்பா கொண்டு போய் நம்மள ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஆனா நம்ம ஃப்ரீ வில்ல என்ன பண்றோம்? ஒழுங்கா படிக்காம சுத்துறோம், இல்ல நல்லா படிக்கிறோம். இது நம்ம ஃப்ரீ வில்ல இருக்கு. இப்போ படிக்கிறதுக்காக இருக்கிற முயற்சி எல்லாம் கர்மால வரும். படிக்காம இருக்கிறதுக்காக பண்ற வேலையெல்லாம் அதுவும் கர்மால வரும். இது ரெண்டுக்குமே திருப்பி அதோட டெஸ்டினி வரும். அதோட டெஸ்டினி அதோட விதிப்படி அப்புறம் நமக்கு பாஸ் பண்றது, பாஸ் பண்ணாம இருக்கிறதுலாம் நம்ம கையில தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்ப நம்ம வந்து கர்மா என்ன, எவ்வளவு டைப் கர்மா இருக்குன்னு பார்த்துப்போம். மெயினா வந்து 3 டைப் ஆஃப் கர்மான்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து சஞ்சரித்த கர்மான்பாங்க. சஞ்சரித்த கர்மா அதர்வைஸ் கால் கலெக்டிவ் கர்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஒரு சோல், ஒரு ஆத்மா வந்து பிறக்கிறது போதே அது போன பிறவியில எல்லாம் எவ்வளவு பிறவி எடுத்திருக்கோ அந்த பிறவியோட கர்மாவும் சேர்த்துக்கிட்டு வரும். ஸோ அந்த பிறவியோட கர்மா அதோட கர்மா. அப்புறம் அது இந்த பிறவியில எடுத்திருக்கிறவங்களோட குடும்பத்துல அவங்க இருக்கிற முன்னோர்களோட கர்மா பிளஸ் அது போன பிறவியில எடுத்திருக்க
பிறப்போட முன்னோர்களோட கர்மா, அதையெல்லாம் கலெக்டிவ் கர்மா ஆர் ஆன்செஸ்ட்ரல் கர்மான்னு சொல்லுவாங்க. அப்புறம் எந்த இடத்துல பிறக்க போகுது அதுவும் வந்து கலெக்டிவ் கர்மால வரும். அது என்ன மாதிரி லெசன்ஸ் கத்துக்கிறதுக்காக வருது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிறப்பிடம் எடுக்கும். சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஒரு பாடமா படிக்க போறோம். ஒரு ஒரு கிளாஸ்ல அடுத்தடுத்த இது பாடம் படிக்க போற மாதிரி, அதுவும் பிறப்பு வந்து ஒரு ஒரு லெசனை கத்துக்கிறதுக்காக தான் இங்க வருது. இங்க வந்து 4 ஒழுங்கா லெசன் படிக்குதா படிக்கலையாங்கிறது அது கையில தான் இருக்குது. இப்ப இது எப்படின்னா, நம்ம வந்து கடைக்கு வந்து ஒரு சாமான் வாங்க போறோம். ஆனா அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் வாங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ நம்ம வந்து அது கவனமா இருக்கணும். ஸோ இது கலெக்டிவ் கர்மா. அடுத்தது வந்து பிராரப்த கர்மா. ஸோ இந்த மாதிரி எல்லா கர்மாவும் நம்ம பல ஜென்மத்து கர்மா சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் கர்மா மட்டும் இந்த பிறவிக்காக நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம். இந்த பிறவில நம்ம கர்மா கழிக்கவும் செய்யலாம், கர்மாவை சேர்த்துக்கவும் சொல்லலாம். கர்மாங்கிறது ரெண்டுமே இருக்குது. நல்ல கர்மா, கெட்ட கர்மா ரெண்டுமே இருக்குது. ஸோ அது வந்து இப்போ கழிக்கிறதும் திருப்பி சேர்த்துக்கிறதும் அது வந்து நம்ம கையில தான் இருக்குது. ஸோ இது பிராரப்த கர்மா. அடுத்தது வந்து ஆகாமி கர்மா. இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையினால வர கர்மாக்கள். ஸோ ஆகாமி கர்மாங்பாங்க. ஆர் ஏதாவது கிரியாமன கர்மாங்பாங்க. கிரியாம கர்மானா அதேதான், நம்ம இப்ப பண்ற வேலையினால வர கர்மாக்கள். ஸோ நம்ம வந்து எப்பவுமே கவனமா இருக்கணும். இந்த 3 டைப் ஆஃப் கர்மா நம்ம வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம இதை வந்து கவனமா இருந்து நம்ம அந்த வாழ்க்கைய கடந்து போகணும். இன்னைக்கு இது போதும் நண்பர்களே. அடுத்த இது எபிசோட்ல நான் உங்களுக்கு இதோட தொடர்ச்சியான எவ்வளோ டைப் கர்மாவும் கர்மா பலன்களும் என்னன்னு நான் சொல்றேன். நன்றி.